Hi students, இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 மார்க்ஸ் சம் தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இதுல கொஷின் நம்பர் 11 தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 2.5ல கொஷின் நம்பர் 11 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the sum of 3 consecutive terms. ஸோ ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 consecutive terms எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியா அடுத்தடுத்து இருக்கிற 3 உறுப்புகள் ஏபில எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிஷன் a minus d a plus d. இதுதான் consecutive 3 terms இருக்கிறது. இது ஒரு term, இது ஒரு term, இது ஒரு term. மொத்தம் 3 terms இருக்கும். இதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் பண்ணா அதோட வேல்யூ வந்து 27 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதையே ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 288 வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைண்ட் த 3 terms. அப்போ இந்த 3 term தான் என்ன? இது வந்து term 1, இது term 2, இது term 3. இந்த 3 terms தான் கண்டுபிடிக்க போறோம். இதுல வேரியபிள் என்ன இருக்கு பாருங்க, ஏவும் டியும் இருக்கு. இங்கவும் ஏவும் டியும் தான் இருக்கு, இங்க ஏ மட்டும் இருக்கு. அப்ப நம்மளுக்கு தேவையான வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஏவும் டியும் தான் நம்மளுக்கு தேவை, ஓகேவா? அப்போ அது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்தே எடுப்போம். இதை சம் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட், ஓகேவா? அப்போ a minus d plus a plus a plus d. இது ஏன் நம்ம எல்லாத்துக்கும் பிளஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, அவங்க இதை சம் ஆஃப் 3 consecutive terms சொல்லியிருக்காங்க. சம் பண்ண சொல்லியிருக்கிறதுனா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூ தான் என்னன்னு கிடைக்குதாம், 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த மைனஸ் டியும் பிளஸ் டியும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிட்டு a எத்தனை இருக்கு, 3a's இருக்கு. 1 2 3a இருக்கு. அப்போ 3a ஈக்குவல் டு 27 அப்படின்னு வரும். நம்மளுக்கு a வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ a ஈக்குவல் டு 3 இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா 27 divided by 3 ஆயிடும். ஏன்னா இது ரெண்டும் மல்டிப்ளேவில் இருக்கு. ஸோ இந்த சைடு வரும்போது டிவைடா மாறிடும். 3ஆல 27 கட் பண்ண எத்தனை டைம்ஸ் வரும், 9 3s are 27. அப்போ a ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ a ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எதோட வேல்யூ வேணும், d ஓட வேல்யூ வேணும், ஓகேவா? அப்போ d ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே ஆல்ரெடி செகண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க பாருங்க. ப்ராடக்ட் இஸ் 288. அதை இந்த 3யும் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து 288 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a minus d into a into a plus d. ஸோ இதை மூணையும் நம்ம ப்ராடக்ட் பண்றோம். ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 288 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல a minus dயும் a plus dயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது ஆல்ரெடி நம்ம ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா பார்த்துருக்கோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னா a plus b into a minus b அப்படின்னு எழுதுவோம். ஸோ அது போல அவங்க கொடுத்திருக்கிற a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் அப்படின்னா இதை என்னன்னு எழுதலாம், a plus d into a minus d அப்படின்னு எடுக்கலாமா? இப்போ பாருங்க, ஸோ இதே சேம் ஃபார்மேட்ல இருக்கா? அதனால இது a plus dயும் a minus dயும் இங்க இருக்கிறதுனால நாம என்னன்னு எழுத போறோம், a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் அப்படின்னு எழுத போறோம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, இந்த ஒரு a மட்டும் இருக்கு, into a ஈக்குவல் டு 288. இப்போ a ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். ஆல்ரெடி a ஓட வேல்யூ நாம இங்க 9 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த 9 என்ன பண்ண போறோம் அப்படின்னும் இந்த a க்குள்ள சப்ஸ்டியூட் பண்ண போறோம், ஓகேவா? அப்போ a ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ என்ன ஆகும், 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் இன்ட்டு 9 ஈக்குவல் டு 288. இப்போ 9 ஸ்கொயர் என்னவாயிடும், 81 மைனஸ் d ஸ்கொயர். இந்த 9 இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ 288 இது ரெண்டுமே மல்டிப்ளேல இருக்கு. ஸோ இந்த சைடு வரும்போது டிவைட்ல வரும், டிவைடட் பை 9 அப்படின்னு வரும், ஓகேவா? இப்போ 8 இந்த நம்மளுக்கு d மட்டும் தான் வேணும். அப்போ மைனஸ் d ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இந்த 288 9ஆல கட் பண்ணோம் அப்படின்னா 32 அப்படின்னு வரும், ஓகேவா? இதெல்லாம் இது கட் பண்ணோம் அப்படின்னா 30, இது 1 டைம், இது வந்து 18 வருமா, அப்போ 2 டைம் 32 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 81 நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சைடு எடுத்துட்டு வந்துட போறோம். அப்போ 81 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 81 ஆயிடும். ஸோ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ 32ல 81 போச்சு அப்படின்னா மீதி என்ன வரும் நம்மளுக்கு, 49 மைனஸ் 49 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸும் மைனஸையும் கட் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளுக்கு d ஓட வேல்யூ மட்டும் வேணும். இந்த ஸ்கொயர் அந்த சைடு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 49 ஆயிடும். அப்போ d ஈக்குவல் டு 49 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 7 7s are 49. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏவோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு, d ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த 3 கன்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இதுல நாம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? அங்க ரெண்டு கேசஸ் இருக்கு. ஏன்னா ஏவோட வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 7 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கேஸ் 1, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் 2. இதுல ஏவோட வேல்யூ 9, d ஓட வேல்யூ வந்து 7 எடுத்துக்கலாம். இங்க வந்து ஏவோட வேல்யூ 9, d ஓட வேல்யூ -7. ஏன் அப்படின்னு எடுத்திருக்கேன்னா இங்க பிளஸ்லயும் இருக்கு மைனஸ்லயும் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ரெண்டா பிரிச்சு எடுத்திருக்கோம். இப்போ கண்டிஷன் என்ன, a minus d, a plus d. இங்கேயும் கண்டிஷன் அதே தான், a minus d, a plus d. அப்போ a ஓட வேல்யூ வந்து 9 minus 7, a ஓட வேல்யூ 9, a ஓட வேல்யூ 9, d ஓட வேல்யூ 7. அப்போ 9ல 7 போச்சுன்னா 2, 9, 9 plus 7, 16 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, a ஓட வேல்யூ 9 minus minus 7, a ஓட வேல்யூ 9, இது a ஓட வேல்யூ வந்து 9 plus minus 7. இப்போ இந்த பிளஸ் மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும், 9 plus 7, இது 9 அப்படியே இருக்கும். இந்த பிளஸ் மைனஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா 9 minus 7 ஆயிடும். ஓகேவா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஸோ 9ம் 7ம் 16, 9 9ல 7 போச்சு அப்படின்னா 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு ஆன்சருமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கு. ஆனால் இது இந்த சைடில் இருக்கு, இது இந்த சைடில் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் அவங்க தேவையாக கேட்ட கன்செக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the 3 consecutive terms are, இது நாம ரெண்டுமே எழுதலாம். என்ன வருது, 2, 9, 16 r அல்லது 16, 9, 2. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இது இம்பார்ட்டன்ட் சம்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.